14 வயசு இருக்கக்கூடிய தம்பியை 2 பேர் கடத்திட்டு போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டி சித்திரவதை செஞ்சு அடிச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு வந்து வாஷ்ரூமுக்கு போயிருக்காங்க. அவங்களையே பின்தொடர்ந்து இன்னொரு பையனும் போயிருக்காரு. ஸோ இந்த உயிரிழந்த பையன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்தொடர்ந்து போன பையன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தாக்கி இருக்காரு. அந்த தாக்கப்பட்ட இளைஞனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த இளைஞன் மேல கொடூரமா தாக்க வெளிக்கிட்டாங்களாம். இதனால அந்த இளைஞன் வந்து படுகாயமடைந்து அதிலேயே விழுந்திருக்காரு. இந்த காதல் உறவுல வந்து ஒரு விரிசல் ஒன்று விழுந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க பட்சத்துல இந்த 17 வயசு இளைஞர் வந்து தப்பான முடிவெடுத்து உயிரிழந்திருக்காரு. ஓ-லெவல் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இளைஞர் இப்படியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிடங்களுக்குள்ள எத்தனையோ தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஆமா, 160க்கு மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. அப்புறம் நாட்டு நிலவரம்னா என்ன சொல்லுது? நாட்டில் நிறைய சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஒரு 14 வயது ஒரு சிறுவனை வந்து 2 பேர் கடத்திட்டு போய் சித்திரவதைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த செய்தி தொடர்பாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிச்சயமா பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோமாகம பகுதியில ஒரு 19 வயது இளைஞன் வந்து உயிரிழந்திருக்காரு. அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல ஏற்பட்ட தாக்குதல், சக மாணவர்கள் தாக்கினதால அந்த 19 வயசு இளைஞன் வந்து உயிரிழந்திருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 17 வயசு சிறுவன் காதல் தோல்வியால விபரீதமான முடிவெடுத்து உயிரிழந்திருக்காரு. அதை பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்றைய தினம் அரசாங்கத்துக்கு எதிராக, அரசாங்கத்தோட ஒரு அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி வீதிக்கு இறங்கி ஒரு போராட்டம் நடத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 60 வருஷத்துக்கு அப்புறமா எங்களுக்காக இந்த அரசாங்கம் வந்து புனரமைத்து தந்த கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த நிலைமைகளை பற்றியும் நம்ம வந்து நிகழ்ச்சியில் நிச்சயமா பேசலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குது, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட வார் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிச்சயமா. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம், பேசலாம் வாங்க. ஓகே, முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால அவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்குனால அவரோட தம்பியை, அதாவது 14 வயசு இருக்கக்கூடிய தம்பியை 2 பேர் கடத்திட்டு போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டி சித்திரவதை செஞ்சு அடித்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. மருதனார் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒருத்தரோட இந்த தாக்குதலுக்குள்ளான தம்பியோட அண்ணா வந்து ஏதாவது ஒரு சின்ன வாய் தர்க்கம் தகராறு நடந்திருக்கு. இதுக்கு பழி வாங்குற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த இளைஞனோட தம்பியை, அதாவது அந்த சிறுவனுக்கு வந்து 14 வயது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 14 வயது இருக்கக்கூடிய சிறுவனை கடத்திட்டு போய் அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவரை அடித்து சித்திரவதை பண்ணி அதை வீடியோவாக எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த சிறுவனோட அண்ணாக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இளைஞன் மேலே இருக்கக்கூடிய கோவத்தினால அவரோட தம்பிக்கு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ ஷேர் ஆகவும் இந்த சிறுவனோட பெற்றோர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சுன்னாகம் போலீஸார்கிட்ட போயிட்டு முறைப்பாடு ஒன்று வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட மகனை வந்து கடத்திட்டு போயிட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த சம்பவத்தை வந்து 2 பேர் செஞ்சுருக்காங்க, 2 இளைஞர்கள் செஞ்சுருக்கதா தான் இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்களில் ஒருத்தர் வந்து இப்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் தலைமறைவாகி இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், வன்மம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுக்கு இளைஞர்களை ஊக்குவிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சிறுவன் வந்து இந்த விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப அடிச்சிருக்கதாகவும் சித்திரவதைப்படுத்தியிருக்கதாகவும் அவரோட உடம்புல வந்து எந்த ஒரு துணியுமே இல்லாத அளவுக்கு அவரை வந்து அந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தியிருக்கதாகவும் தான் இப்போ வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி தான் எவ்வளவு கொடூரத்தனமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா. அண்ணன் கூட பிரச்சனை அப்படின்னா அண்ணா கூட பேசி அதை வந்து டீல் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாத தம்பியை வந்து அதுவும் சிறுவனா இருக்க பட்சத்துல அவரு எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் பரப்பி, அவருக்கும் பிற்காலத்துல ஒரு லைஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, அவரும் அந்த சிறுவனும் இப்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரு. இதுல இருந்து அவர் வந்து வெளியில வரணும், இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹோமாகம பகுதி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு 19 வயது இளைஞர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இருக்கு. ஸோ அந்த பல்கலைக்கழகத்துல தான் அந்த பையன் வந்து படிச்சிருக்காரு. அப்போ வந்து இப்ப இந்த சித்திரை புத்தாண்டு வருது இல்லையா, அதுக்காக ஒரு நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாமே போயிருக்காங்க, நல்லபடியா தான் நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு தனியார் பார்ட்டி மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பசங்க மட்டும் போயிட்டு சாப்பிட்டு
ட்ரிங்க்ஸ் பண்ணி அதாவது இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அப்புறமா. ஆமா. ஒரு ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்ற மாரி வச்சுக்கோங்களேன். ம், ம். அப்படி போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பொண்ணு வந்து வாஷ்ரூமுக்கு போயிருக்காங்க. ம், அவங்களையே பின்தொடர்ந்து இன்னொரு பையனும் போயிருக்காராம். ம். ஸோ இந்த உயிரிழந்த பையன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்தொடர்ந்து போன பையன் இருக்கார் இல்லையா? ம், ம். அவர வந்து தாக்கியிருக்காரு. இப்படி தாக்கும்போது, அந்த தாக்கப்பட்ட இளைஞனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ம், ம். அவங்க எல்லாருமே வந்து இந்த இளைஞன் மேல கொடூரமா தாக்க வெளிக்கிட்டாங்களாம். இதனால அந்த இளைஞன் வந்து படுகாயமடைந்து அதிலேயே விழுந்திருக்காரு. அப்புறமா இந்த ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணும்போது தான் தெரியுது, அந்த பையன் ஆல்ரெடி உயிரிழந்துட்டாரு அப்படின்றது வந்து தெரிய வருது. ம், இந்த சம்பவத்துல 5 சந்தேக நபர்கள போலீசார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, தீவிர விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்களுக்குள்ள நான் முதலே கழிச்சிருந்தோம். இந்த ஸ்கூல் பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டையால நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. 2 ம். பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒருத்தர் உயிரிழக்கிறது வந்து இப்ப சாதாரண விஷயம் ஆயிட்டு. ஆமா. என்னன்னா, இப்போ இந்த சம்பவத்துல ஒரு என்ன சொல்றது? ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து நிச்சயமா இந்த மது போதை இதெல்லாமே இருந்திருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ பல சந்தேகங்களும் வெளியிடப்பட்டிருக்கதா தான் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ ஒரு அதாவது ஒரு நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பாய் வந்து அன்னைக்கு போயிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதா நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள வந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா அனுப்புறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக போய் இந்த மாதிரி உயிரிழக்கிற சம்பவங்கள், எதற்கு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. ஆல்சோ பாத்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு கனவு ஒண்ணு இருந்திருக்கும். என்னுடைய பையன் இப்படி வரணும் அப்படின்னு அவங்க ஒரு ஆசையா இருந்திருப்பாங்க. அந்த உயிரிழந்த பையனுமே ஒரு ஆசையோட இருந்திருப்பார் இல்லையா? ஆனா அவர் செஞ்சது தப்பாவே இருக்கிற பட்சத்துல வந்து அது வந்து பேசி முடிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இவ்வளவு கொடூரமான தாக்கி ஒருத்தர் உயிரிழக்கிற அளவுக்கு தாக்குதல்லாம் வந்து மேற்கொள்றது வந்து எவ்வளவு சரியான விதம் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துருக்கு அனுஷியா. இது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு இளைஞர் புத்தளை அப்படின்ற பகுதியில் வந்து அவர் வந்து ஓஎல் எடுத்துட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த இளம் வயசுலயே காதல் வரும் இல்லையா பசங்களுக்கு? ஸோ அந்த பையனும் இப்படி வந்து காதல் வயப்பட்டிருக்காரா. அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் உறவுல வந்து ஒரு விரிசல் ஒன்று விழுந்திருக்கு. லைக் சண்டை வந்திருக்கலாம். 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கலாம். 2 பேருமே சிறுவர்கள் இல்லையா? ஸோ இப்படி இருக்க பட்சத்துல இந்த 17 வயசு இளைஞர் வந்து தப்பான முடிவெடுத்து உயிரிழந்திருக்காரு. ஓ லெவல் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் ஓ லெவல் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இளைஞர் இப்படியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஸோ என்ன சொல்றது, அந்த வயசுல நமக்கு மெச்சூரிட்டியே இருக்காது. ஆமா. அப்படி இதுல என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தேடுறது. அதான் மெச்சூரிட்டியை சொல்றேன். தாண்டி 17 வயசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசு. எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயசு. சமூகத்தில் என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போகும்போது வெளியில இன்னொரு சொசைட்டி இருக்கும். அது எங்களை எப்படி வெல்கம் பண்ண போகுது, இதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே எந்த ஒரு சின்ன வயசுல எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்போம். அந்த வயசுல நமக்கு மெச்சூரிட்டி இருந்திருக்காது. ஸோ இப்படியான வயசுல இப்படியான முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்சோ பாத்தீங்கன்னா, இலங்கையில விபத்துக்களால நிறைய பாதி பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. இந்த சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சில விபரீதமான முடிவு எடுக்கிறதால பல பேருடைய உயிர் வந்து பறிபோகுது. இந்த ஸ்கூல்ல நடக்கிற சண்டையா இருக்கட்டும், இந்த மாதிரியான காதல் தோல்விகளா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், அதே மாதிரி சிறுவர்கள் 15 இருந்து 17 வயசு சிறுவர்கள் அதிகமா அந்த என்னது ஃபாஸ்டா மோட்டார் சைக்கிள் ஓடி அதுல ஆக்சிடென்ட் ஆகி நிறைய சம்பவங்கள் வந்து இப்ப இலங்கையில பதிவாகிட்ட வண்ணம் தான் இருக்கு. ஆமா. ஸோ இதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி படிக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட அவங்களுமே அவங்களோட எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன வேணாம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்களுமே ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறத வந்து தடுத்து கொள்ளலாம். இதே மாதிரி எங்களுடைய அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களோட தலைமையின் கீழே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து 60 வருஷத்துக்கு அப்புறமா கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை வந்து புனரமைச்சு மக்களுக்காக திறந்து வச்சுருந்தாங்க. அதாவது எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முதல்ல மக்களுக்காக இது திறந்து வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதற்கான பணிகள் வந்து போன வருஷமே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ற விதத்தில் இப்போது அதை வந்து ஃபுல்லாக ரீஇனோவேஷன் பண்ணி மக்களுக்காக திறந்து விட்டுருந்தாங்க. அது பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்காத மாதிரியான நிறைய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருந்தது. இதில் என்ன ஆரம்பித்து வைக்கப்படும் போதே இருந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு தான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது.
எத்தனை நாள் அப்படிங்கிறத தாண்டி எத்தனை மணித்தியாலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நேற்று திறந்து வைக்கப்பட்ட இந்த மத்திய பேருந்து நிலையம் இன்னைக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் எதுக்காக இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுறாங்க, இது எங்களுடைய பணத்தில், எங்களுடைய இந்த வரி பணத்தில் எங்களுக்காக செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த மத்திய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது. எங்களுக்கு தெரியும் இது ரீஇனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த இடத்துக்கு போகவே முடியாது. போகிறத தாண்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஜீரோன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த பேருந்து நிலையமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஏண்டா அங்கே போகிறோம் அப்படின்னு, அதுவும் மழை காலத்தில் போகிற கொடூரம் இருக்கே, அதெல்லாம் முடியாது, கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அசுத்தமான ஒரு இடமாகவும், பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமாகவும், என்ன சொல்கிறது, ஹைஜீன் இல்லாத ஒரு இடமாகவும் தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இதை மாற்றி அமைச்சே சரி, மக்கள் உங்களுக்காக இதை நீங்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கதை தாண்டி, மக்கள் வந்து இதை வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை தெரியாதனமாக பண்ணுறாங்களா, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாமலே நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கமும் வந்து ரொம்ப கவலை வெளியிட்டு இருந்தது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே போக்குவரத்து துணை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு போய் அந்த விசிட் பண்ணி பார்த்தார். அவர் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சில நேரம் இதை தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் போகும்போது தெரியாமல் எப்படி பண்ணுறாங்க, திட்டமிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு வந்து அந்த பெண்களுடைய வாஷ்ரூம் இருக்குது, அதில் வந்து அந்த டப்ஸ் எல்லாம் உடைக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து பதிவாகிருக்கு. ஆமா, அந்த பெண்களுடைய வாஷ்ரூம்ல வந்து ஒரு தடவை அந்த டப் வந்து உடைஞ்சிருக்கு. அதை வந்து நேற்று நைட்டே மறுபடியும் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இன்றைய தினமும் வந்து இது மறுபடியும் அதை உடைச்சிருக்காங்க. அப்போ அவரோட கருத்துக்களோட அடிப்படையில் இது வந்து திட்டமிட்டு மேபி எதிர்கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் அரசாங்க அமைச்சர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே கூட இது எங்களுக்காக கொடுத்த ஒரு விஷயம். அப்போ அதை பாதுகாத்துக்கிறதுக்கான பெரிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு. அதுவும் அழகா சொல்லிப்பாரு, மக்கள் வரி பணத்துல இருந்து நாங்க இதை உங்களுக்காக செஞ்சிருக்கோம், ஸோ இதை வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே செஞ்சு கொடுக்கல. அவங்க வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து நல்லா பாவிக்க வேண்டியது வந்து மக்களுடைய ஒரு கடமை இல்லையா. அதே மாதிரி நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க அப்படின்னா, மக்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு போறாங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க வந்து அதை செக்யூரிட்டி கிட்ட வந்து அதை வந்து சொல்லலாம், இல்லாட்டி வீடியோ எடுத்து வீடியோ ஆதாரத்தை வந்து போலீஸ் கிட்ட நீங்க வந்து கொடுக்கலாம். இப்படி நீங்க செய்யும் போது இதே மாதிரியான சம்பவங்கள் வந்து எதிர்காலத்துல நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஆமா, போக்குவரத்து பிரதி அமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சிசிடிவி கட்டமைப்புகள் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பொருத்த முடியல, அதனால நாங்கள் ஒரு சில இடங்கள்ல தான் பொருத்திருக்கோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்துகிட்டு இருக்க காரணத்தினால இப்போ இந்த சிசிடிவி கேமராக்களையும் வந்து முடிஞ்சளவு எல்லா இடத்துலையும் பொறுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறதாகவும் வந்து அவர் சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியாக சொல்லியிருந்தார். என்ன கேட்டால் அப்படி சட்ட நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான தீர்வாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, சரி ஒரு அபராத கட்டணம் செலுத்தப்படும் போது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தண்டனை வழங்கப்படும் போது சரி, எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு இல்லை இதை பண்ணக்கூடாது, இது வந்து ஒழுங்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாச்சும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. அபராதம் விதிக்கும் போது ஐயோ காசு கொடுக்கணுமே அப்படின்னு தோணுனா சரி, அவங்க வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் சரி இருப்பாங்க தானே அப்படிங்கிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, இந்த திட்டத்தை வந்து விமர்சிச்சாங்கல்ல, அவங்க வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாங்கள் வந்து அப்பவே சொன்னோம் தானே, எப்படி செஞ்சாலுமே இது வந்து பழைய விஷயமா மாறிடும் அப்படின்னு அவங்களே முதல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்ற ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்து இவ்வளவு பண்ண அரசாங்கம் இதை வந்து கட்டாயம் பண்ணும். நிச்சயமா அதுக்கப்புறமா இது வந்து இன்னும் சூப்பரா மெயின்டைன் பண்ணப்படும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி வந்து நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து புனரமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் சப்போர்ட் கொடுத்தாதான் இவங்க வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நல்லா செஞ்சுட்டு போக முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இருந்த இந்த பேருந்து நிலையம் வந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு, போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு இடமா தான் இருந்தது. அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு வந்து பார்க்குறதுக்கே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு இடமாவும் இருக்குது. அதனால மக்கள் இதை வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் முன் வச்சுக்கிறோம். ஏன்னா இது எங்களுடைய வரிப்பணத்தில் எங்களுக்காக அரசாங்கம் மூலமாக செஞ்சு கொடுக்கப்பட்டது. அதனால நாங்கள் இதை பாதுகாக்கணும், நாங்கள் இதை வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தணும். இது எங்கள் எல்லாரோடையும் கடமை. அதனால தயவு செஞ்சு முதல்ல இருந்த மாதிரி இந்த பேருந்து நிலையத்தை மாற்றிட வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை. அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகலாம்.
ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு செயற்படுங்க. ம். செயற்படுற எந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? ம். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஆமா. பாராளுமன்றத்துக்கு முன்னாடி போராட்டம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதாவது அரசாங்க அமைச்சர், எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லாத ஒரு பிரேரணை வந்து எதிர்க்கட்சி மூலமா இன்னைக்கு பாராளுமன்றத்துல முன்வைக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்டதுக்கு மேலதிகமா இந்த நிலக்கரி ஊழல் இருக்கு இல்லையா? இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பா இவர் வந்து உடனடியா பதவி விலகணும். அரசாங்கம் இவருடைய அந்த பதவியை வந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி இன்னைக்கு வந்து வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமாக நடந்திருந்தது. நடந்ததுக்கப்புறம் அவங்க பாராளுமன்றத்துக்கும் வந்திருந்தாங்க. பாராளுமன்றத்துலேயும் இந்த விஷயம் சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. கொஞ்சம் நாட்களாகவே இவருக்கு எதிரான சில விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் மூலமாக விமர்சனங்களாக கொண்டு வரப்பட்டிருந்தது. இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கு இவருக்கு. பாப்போம், எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிற வெயில்ல போராட்டம் பண்றாங்கன்னா பெரிய விஷயம் தான். தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆமா, இதே மாதிரி இந்த எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அரசாங்கம் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு. அதுக்கு எந்த எதிர்க்கட்சியும் எந்த ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரும் பேசினதா பாராட்டினதா அந்த விஷயத்தை வரவேற்றதா எங்களுக்கு பார்க்கக்கூடியதாவோ கேட்கக்கூடியதாவோ இருக்கல. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோட பின்னணியில எதிர்க்கட்சிகளும் சரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி அரசாங்கத்தை விமர்சிக்கிறதே எப்போ விமர்சிக்கலாம் எங்கே விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலக்கரி ஊழல் விஷயம். இதை பிடிச்சிட்டு இப்போ வந்து அவங்க நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீதிக்கு இறங்கி போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கணும் இல்லையா? என்னதான் போராட்டம் பண்ணாலும் அரசாங்கம் பண்ண வேண்டியது தானே பண்ணோம். இப்படி சொல்லும்போது தான் எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து காய்ச்சிருந்தோம் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இருக்கு இல்லையா? இவங்க வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கிட்ட வந்து அவங்களுடைய சொத்து பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து 2010 2015 வரைக்கும் நடந்த ஒரு விசாரணை அடிப்படையாக கொண்டு தான் இது வந்து கோரப்பட்டது. ஸோ இதுக்கு இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க யாருக்காகவும் மறைக்க தேவையில்ல, நாங்க வந்து ஓப்பனாகவே இருக்கோம். யாரு கேட்டாலும் நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நானும் என் குடும்பத்தவர்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இவர் எல்லாத்தையும் வந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்கதா சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது இன்றைய தினத்துக்கு முன்னாடி தானே இன்னைக்கு 10ஆம் தேதிக்குள்ள இது வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ள நான் வந்து சமர்ப்பிப்பேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, அதே மாதிரி நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான். பாப்போம், இவர் சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா தானே தெரியும் என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கதை அடிப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து எழும்பி இருக்கான். ஏன்னா அன்னூர் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து அடிபடுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இவங்க சித்திரை புது வருடம் கொண்டாடுவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சரி, இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நிலவரம் வந்து என்ன மாதிரி இருக்கு கனிஷா? ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நிலவரம் அதாவது இன்னையோட முடிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும். இவங்க வந்து தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அமுல்படுத்தி இருந்தாங்க. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்து ஓகே ஆகி இனி இந்த போர் தாக்குதல்கள் நடக்காது, எல்லாம் பழைய மாதிரி அமைதியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே கூட நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருந்தது. அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள லெபனான் உள்வாங்கப்படாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம நிறைய தாக்குதல்கள் நடத்தி இருந்தாங்க. ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிடங்களுக்குள்ள எத்தனையோ தாக்குதல் வந்து நடத்தி இருக்காங்க. ஆமா, 160க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருந்தாங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து இப்போ ஈரான் வந்து நீங்க வந்து லெபனான் மேல தாக்குதல்களை நடத்துறீங்க, அப்போ இந்த போர் நிறுத்தம் முழுமையான ஒரு போர் நிறுத்தம் இல்லை தானே, அதனால நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமாபாத்ல நடக்க இருந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் புறக்கணிச்சிருக்கு. இது என்னன்னா, அமைதிக்கு கூப்பிடுவாங்க, வந்து தாக்குதலையும் நடத்துவாங்க. ஈரான்காரங்க இவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதோட பாத்தீங்கன்னா ஈரான்காரங்க பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஈஸியில விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். பேச்சுவார்த்தைக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொன்னதே பெரிய விஷயம். அப்படி வாரவங்களை வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு திருப்பி இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அந்த கொடூர தாக்குதல், அந்த லெபனான் மேல மேற்கொண்ட தாக்குதல் வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியில வந்துச்சு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. எத்தனையோ பொதுமக்கள் மீது கூட வந்து
வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆமா. 330க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இறந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது பொதுமக்கள் அங்கங்க உலவக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இந்த இறுதி ஊர்வலம் ஒண்ணு மேல கூட தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஈரான் சும்மா இருக்கல, ஈரானும் தாக்குதல்கள நடத்தி இருந்தது. ஈரான் அப்படின்னா ஈரானே நேரடி தாக்குதல்கள் நடத்தியிருக்கல. ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானுக்கு அவங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறனால ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஈரான் எப்பவுமே சொல்லியிருந்தது, நீங்க என்னதான் போர் நிறுத்தம்னு கொண்டு வந்தாலும் கூட எங்களுக்கு எதிராக நீங்க தாக்குதல் நடத்துவீங்களா இருந்தா நாங்க வந்து பதிலடி தாக்குதல்களுக்கு எப்பவும் தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் உறுதியா சொல்லி இருந்தது. அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. அப்படியான பட்சத்துல லெபனானும் வந்து ஈரானோட ஒரு நட்பு நாடு இல்லையா? இப்போ நட்பு நாடு மேல நீங்க தாக்கும் போது எங்களால எப்படி நாங்க ஒரு போர் நிறுத்தத்துக்கு வர முடியும்? எங்களோட இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள லெபனானும் தான் உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க மறுபடியும் வலியுறுத்தினாங்க. பட் இஸ்ரேல் அதை கேட்கறதா இல்லை. இப்போ எல்லாருமே வந்து நெதன்யாகு மேல ஒரு வெறியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா உலக நாடுகள் மத்தியில வந்து நெதன்யாகு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நெதன்யாகு எந்த ஒரு விஷயத்துக்குமே கட்டுப்படாம எதுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு மக்களோட உயிர் போகுது, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, சிறுவர்கள் கொல்லப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது, எதுக்காக நெதன்யாகு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயார், அவர் வந்து சம்மதம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாகிஸ்தான்ல நடந்திருக்க வேண்டிய ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னைக்கு ஈரான் மூலமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு தாக்குதல் நிக்குதோ அன்னைக்கு தான் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைதி உடன்படிக்கை எட்டப்படும் வரை ஈரானுக்கு பக்கத்துல இந்த அமெரிக்கா படைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே இருக்கும், நாங்க வந்து மீள பெற மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து போரை பத்தி சொல்லல, அவங்க வந்து எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப போரே எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கே இந்த எப்ஸ்டீன் ஃபைல் கேஸ் இருக்கு இல்லையா, மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போரே வந்துச்சு. ஸோ இவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீன் வந்து இப்படி பெரிய குற்றவாளி என்ன எனக்கு தெரியாது, அவங்களோட எனக்கு தொடர்பும் இல்லை, இதுதான் உண்மை. இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கள் மீது வந்து வெறுப்பை காட்டுறாங்க, பொய் பிரச்சாரத்தை வந்து காட்டுறாங்க, அப்படி இப்படின்னு அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஈரான் மூலமா பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லணுமா இருந்தா ஈரான் மூலமா ஒரு 10 அம்ச திட்ட நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு அமெரிக்கா வந்து ஓகே சொல்லுமா இருந்தாதான் நாங்க வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் நேற்று வெளியிட்டிருந்த ஒரு போஸ்ட்ல வந்து ஈரான் மூலமா வெளியிடப்பட்டதா சொல்லப்படக்கூடிய இந்த 10 அம்ச திட்ட நிபந்தனைகள் வந்து பொய்யானது, போலியானது, நாங்க ஆலோசிக்கிறதா சொல்லல, அப்படியான எந்த ஒரு திட்ட நிபந்தனைகளும் வந்து முன்வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். அதனால இந்த போர் நிறுத்தம், இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு மர்மமாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எப்ப ஒரு முழுமையான போர் நிறுத்தமா மாறுமா, அப்படி இல்லைன்னா இந்த தாக்குதல்கள் தீவிரமாகுமா அப்படிங்கிறது வந்து 2 நாட்டு தலைவர்களோட இந்த கையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நடக்கிற பார்த்தா இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து வெற்றி அளிக்குமா அப்படின்றது கூட சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா 2 பக்கமே மறுபடி வந்து முதல்ல ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இதனால வந்து இன்னும் எத்தனை உயிர்கள் போப்பது அப்படின்றதும் தெரியல. அதே மாதிரி வந்து இப்போ போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போது உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலையா இருக்கட்டும், தங்கத்தோட விலையா இருக்கட்டும் வந்து குறைவடைந்தது. மறுபடியும் இந்த தாக்குதல்கள் தீவிரமாக கச்சா எண்ணெயோட விலையும் தங்கத்தோட விலையும் வந்து மறுபடியும் அதிகரிக்கப்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகுது. இதை தாண்டி ஈரான் வந்து மறுபடியும் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கி இருக்காங்க. ஏன்னா தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால உலக பொருளாதாரம் மறுபடியும் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உலகத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த நிலைமைக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இலங்கையில் என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றத பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். நிச்சயமா நாளை தினமும் செய்திகளோட நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.